வெல்கம் டு தாட்ஸ் குக் ஹவுஸ். இன்னைக்கு வீடியோவில் ரொம்ப ரிச்சான டெலிஷியஸான ஹைதராபாதி முஸ்லிம் ஸ்டைலில் ஒரு சிக்கன் குருமா ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இதுக்காக அடுப்பில் நம்ம ஒரு கடாய் வச்சுக்கலாம், அதை சூடு பண்ணிக்கலாம். இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா 2 மீடியம் சைஸில் பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதையும் சேர்த்திக்கலாம். இந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு குழம்பு எந்த அளவுக்கு அதிகமாக வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம இதெல்லாமே கூட சேர்த்திக்கலாம். கொஞ்சமாக வேணும்னா நீங்கள் ஒரு வெங்காயத்தை கூட நீங்கள் சேர்த்திக்கலாம். இப்போ நம்ம இதை கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். இந்த அளவுக்கு வதங்கினா போதுங்க. இப்போது அரை கப் அளவுக்கு கொப்பரை தேங்காய் இருக்கு இல்லைங்களா, இதை இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்திக்கலாம். கொப்பரை தேங்காய் சேர்த்துறது இந்த டிஷ்ஷோட ஸ்பெஷாலிட்டினே சொல்லலாங்க. ரொம்ப நல்ல ஃப்ளேவர் வரும். இன்கேஸ் உங்ககிட்ட இது இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மலான தேங்காயை கொஞ்சம் நல்லா வறுத்து சேர்த்திக்கோங்க. இப்போ கொப்பரை தேங்காய் பாருங்கள், இந்த அளவுக்கு வறுப்படணும். கருக விட்டுறாமல் ஃப்ளேம் அட்ஜஸ்ட் பண்ணி இந்த மாதிரி கோல்டன் கலர் வர்ற வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம். சூப்பராக ஒரு நல்ல ஃப்ளேவர் வருங்க இந்த கொப்பரை தேங்காய் செய்கிற இந்த குழம்புல. நீங்கள் இது இல்லைன்னா நார்மலான தேங்காயை கட் பண்ணி இந்த அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க. இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்திக்கலாம். நான் சொன்னேன் இல்லைங்களா, நல்ல ரிச்சான கிரேவின்னு சொல்லிவிட்டு, அதுக்காக தான் நம்ம கசகசா எல்லாம் சேர்த்துறோம். ரொம்ப ரிச்சாக இருக்கும், நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்குங்க, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதை சேர்த்திட்டு ஃப்ளேமை கம்மியில் வச்சு ஒரு நிமிஷம் மட்டும் நம்ம அப்படியே ரோஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்திக்கோங்க. இது கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நிலக்கடலை தோலை உரிச்சிட்டு இந்த மாதிரி சேர்த்திக்கோங்க. நிலக்கடலையும் கிரேவிக்கு ரிச்னஸ் அண்ட் திக்னஸ் ரெண்டுமே கொடுக்கும். தேவையான அளவு தண்ணி சேர்த்தி நல்லா இந்த மாதிரி ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ கிரேவி செய்கிறதுக்காக அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன். நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பேன் நல்லா அடிகனமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு பேன் வச்சுட்டு 1 கப் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திக்கலாம். இது நார்மல் குக்கிங் ஆயில் தாங்க. இதில் 2 இன்ச் அளவுக்கு பட்டை, ஒரு 3 கிராம்பு, 4 ஏலக்காய், அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, இது எல்லாமே சேர்த்தி தாளிச்சிடலாம். இப்போ இது கூட 2 மீடியம் சைஸில் பெரிய வெங்காயத்தை சேர்த்திக்கலாம். இதை நீளமாக கட் பண்ணியிருக்கேன். இதை சேர்த்திட்டு நம்ம நல்லா வதக்கணும். நார்மலாக நம்ம ஃப்ரைட் ஆனியன் சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி. ஏன்னா நம்ம எண்ணெய் இதில் 1 கப் அளவுக்கு சேர்த்திருக்கோம். இதில் இந்த வெங்காயம் அப்படியே நல்லா ஃப்ரை ஆகி வரும். பட் அந்த ஃப்ரைட் ஆனியன்ஸ்க்கு வரக்கூடிய கலர்லேருந்து கொஞ்சம் முன்னாடி ஸ்டேஜ்லேயே இந்த மாதிரி ஒரு லைட் கோல்டன் கலர் வரும்போது நம்ம ஸ்டாப் பண்ணிக்கணும். இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம். இதையும் சேர்த்து ஒரு நிமிஷம் இந்த மாதிரி நம்ம வதக்கி விட்டுடலாம். இப்போ இது கூட மசாலாஸ் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், இதுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக இப்போ சேர்த்திக்கலாம். இந்த மிளகாத்தூள் பாருங்கள், எண்ணெயில் ஃப்ரை ஆகும்போது எந்த அளவுக்கு ஒரு கலர் கொடுக்குதுன்னு சொல்லிட்டு நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கும். இது நார்மலான மிளகாத்தூள் தாங்க, காஷ்மீரி மிளகாத்தூள் கூட கிடையாது. இந்த அளவுக்கு வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் இருக்கு இல்லைங்களா, இதை சேர்த்திட்டு நல்லா நம்ம வதக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக இந்த மசாலாவை நல்லா வதக்கி நல்லா அரோமேட்டிக்காக நம்ம இதை குக் பண்ணணும். இதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்து நல்லா நம்ம குக் பண்ணணும். அதுக்காக இப்போ ஒரு அரை கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்திக்கலாம். நான் மிக்ஸி ஜாரில் அலசி கொஞ்சம் தண்ணி சேர்த்திட்டேன், கூட கொஞ்சம் தண்ணியும், டோட்டலாக ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திருக்கேங்க. இதை நல்லா நம்ம கலந்து விட்டுட்டு இப்போ இதுலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம இதை குக் பண்ணணும். ஃப்ளேமை கம்மி பண்ணிக்கோங்க. கம்மி பண்ணிவிட்டு 10 நிமிஷம் நீங்கள் இதை குக் பண்ணுங்கள். இடையில கிளறி கொடுங்க. நல்லா ஆயில் அப்படியே பிரிஞ்சு ஃப்ளோட் ஆகி வரணும். பாருங்கள், சூப்பராக நம்ம போட்ட ஆயில் எவ்வளோ எக்ஸஸாக இருக்கோ இது எல்லாமே மேலே நல்லா ஃப்ளோட் ஆகி வந்துருச்சு. இது என்ன இண்டிகேஷன்னா நல்லா இந்த மசாலா குக் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இதோட பச்சை வாசனை இப்போது இந்த ஸ்டேஜில் கம்ப்ளீட்டாக இருக்காதுங்க. இந்த மாதிரி குக் ஆகணும். இதுக்கப்புறமா இந்த கிரேவிக்கு திக்னஸ்க்காகவே நம்ம தயிர் சேர்த்துறோம். 350 கிராம் தயிர் சேர்த்தும் போது ஃப்ளேமை கம்மியில் வச்சுட்டு சேர்த்து கிளறுங்க. கூட 1/4 கப் அளவுக்கு நறுக்கின கொத்தமல்லி இலைகளும், 1/4 கப் அளவுக்கு புதினா இலைகளும், 3 பச்சை மிளகாயும் சேர்த்திக்கலாம். இப்போ இந்த ஃப்ளேவர்ஸ் எல்லாமே நல்லா இதில் இன்ஃப்யூஸ் ஆகணும். தயிர் சேர்த்திருக்கோம், திரிஞ்சிடாமல் இருக்கிறதுக்காக நம்ம ஃப்ளேமை கம்மியில் வச்சுட்டு இதை நம்ம கிளறி கொடுக்கணும். நல்ல ஒரு ஃப்ளேவர் வருதுங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும், நல்லா ரிச்சாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ இது கூட இந்த ஸ்டேஜில் 2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்திக்கலாம். போட்டுட்டு இதை நம்ம நல்லா கிளறி கொடுக்கணும். இங்கே நான் ஒரே ஒரு மீடியம் சைஸில் உருளைக்கிழங்க
இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், இதை சேர்த்திருக்கேன். நீங்கள் வந்து கொஞ்சம் தேவைப்பட்ட எக்ஸ்ட்ரா கூட சேர்த்திக்கலாம். 1 கிலோ சிக்கன் சேர்த்திக்கிறேங்க. நீங்கள் வந்து 1.5 கிலோ வரைக்கும் சிக்கன் கூட இந்த மசாலாவுக்கு நீங்கள் சேர்த்திக்கலாம். இப்போது சிக்கன் சேர்த்தும் போது கண்டிப்பாக ஃப்ளேமை ஹையில் வச்சுக்கோங்க. சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சம் சேர்த்திக்கோங்க, இல்லைன்னா சிக்கன் வந்து சப்புன்னு போயிடும். ஸோ கொஞ்சமாக உப்பு சேர்த்திட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கிளறி கொடுத்துட்டே இதை குக் பண்ணணும். ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் இந்த மாதிரி நல்லா நம்ம வதக்கணும். வதக்கும் போது தான் இந்த சிக்கனில் இந்த ஃப்ளேவர்ஸ் எல்லாமே நல்லா இன்ஃப்யூஸ் ஆகும். சிக்கன் நல்லா ஜூஸியாக சாஃப்டாக இருக்கும். இதுக்கப்புறமா மூடியை போட்டுட்டு நீங்கள் தேவைப்பட்ட ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு ஃப்ளேமை கம்மி பண்ணிவிட்டு சிக்கன் குக் ஆகிற வரைக்கும் விட்டுருங்க. கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷம் ஆகும். அவ்வளோதான், நம்மளுக்கு இந்த சிக்கன் ஃபுல்லாக குக் ஆகி வந்துடும். பாருங்கள் எப்படி கலர்லாம் சேஞ்ச் ஆயிடுச்சு, நல்லா குக் ஆகி சாஃப்டாக வந்திருக்கு. நம்ம வந்து இது கட் பண்ணி பார்த்தோன்னா தெரியும், நல்லா அந்த சாஃப்ட்னஸ் இருக்கணும். இது வந்து சின்ன சைஸ் இருக்குது பீசஸ் எல்லாமே, அதனால நம்மளுக்கு ஒரு 15 நிமிஷத்தில் குக் ஆயிடுச்சு. இதுவே நீங்கள் பெரிய பெரிய பீசஸ் சிக்கன் லெக் பீஸ் அந்த மாதிரிலாம் போட்டிங்கன்னா கூட ஒரு 5 நிமிஷம், ஒரு 7-8 நிமிஷம் கூட ஆகும். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பண்ணுங்கள். அவ்வளோதான். பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சி எனக்கு ரொம்ப கரெக்டாக இருக்குது. நீங்கள் வந்து இதே போதுன்னா விட்டுருங்க, இல்லை உங்களுக்கு கொஞ்சம் வேணும்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்திக்கோங்க. ஆனால் இந்த குருமா வந்து கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபைனலாக 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்திக்கலாம். லெமன் ஜூஸ் சேர்த்திட்டு கிளறி 1 நிமிஷம் மட்டும் குக் பண்ணுங்கள். இன்கேஸ் நீங்கள் இந்த ஸ்டேஜில் தண்ணி பத்தலைன்னு சேர்த்துருந்தீங்கன்னா அந்த தண்ணி ஒரு கொதி வர்ற வரைக்கும் குக் பண்ணுங்கள். நல்லா இப்படி கொதித்து வந்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க. சூப்பரான ஹைதராபாதி ஸ்டைலில் சிக்கன் குருமா ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். சேனலை ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய ஃப்யூச்சர் வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். அப்படியே எங்களை இன்ஸ்டா பேஜ்லேயும் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. இன்ஸ்டா பேஜ் ஐடி தாட்ஸ் குக்ஹவுஸ் அப்படிங்கிற நேம்லேயே இருக்குது. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த சிக்கன் குருமா நீங்கள் மோஸ்ட் ஆஃப் த டிஷ்ஷஸ் கூட சர்வ் பண்ணலாங்க. லைக் நார்மலாக ஒயிட் ரைஸ்க்கும் சர்வ் பண்ணலாம், புலாவுக்கும் சர்வ் பண்ணலாம், நல்ல கீ ரைஸ் அந்த மாதிரியும் நீங்கள் சர்வ் பண்ணலாம். நான்க்கு, சப்பாத்திக்கு, இட்லி, தோசைக்கு எல்லாத்துக்கூடையும் சூப்பர் காம்பினேஷனாக இருக்குங்க. ரொம்ப டெலிஷியஸாக இருக்கும். இப்போ மத்தியானம் நம்ம செஞ்சோன்னா இன்னும் நைட்டு சாப்பிடும்போது அது இன்னும் சுண்டி வரும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கேட்கலாம். மஸ்து மஸா, சூப்பராக இருக்குங்களாம்மா. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபியோட ஒரு ஹைலைட்டே பார்த்திங்கன்னா நம்ம இதில் வந்து தக்காளி சேர்த்தவே கிடையாது. ஆனால் அவ்வளோ திக்காக அவ்வளோ ரிச்சாக இருக்குங்க. நிறைய பேருக்கு தக்காளி சேர்த்தக்கூடாது, அந்த மாதிரி ஹெல்த் கான்ஷியஸாக இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த ரெசிபி ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த நியூ இயருக்கு இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.